டேய், ரெண்டு பேரும் என்ன இப்படி தூங்கி அலைஞ்சிட்டு இருக்கீங்க? மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க? பிரியாணி சாப்பிட்டீங்க? இப்படி தூக்கமா வருது போல. உங்களை பார்த்து எனக்கு தூக்கம் வந்துருமேடா. கொஞ்சம் முடிச்சு நிமிர்ந்து உட்காருங்கடா. என்னடா சொல்ல கேட்க மாட்டேங்கிறீங்க? நிமிர்ந்து உட்கார பாருங்க, நான் வார்த்தாங்க. அப்படியா மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தீங்க? இரு, உங்க வீட்டை ஒரு கேள்வி கேட்கறேன். சொல்லலின்னு ஐயோ தோலை முடிச்சிடும் சொல்லிட்டேன். முப்பாள்னா என்ன சொல்லுங்க பாக்கலாம். ஐயோ டீச்சர், உங்களுக்கு இது நடமே தெரியாது. முப்பாள்னா எனக்கு நல்லாவே தெரியும் டீச்சர். இது தெரியாம யாராச்சும் இருப்பாங்களா? என்னன்னா ஆரோக்கிய பால், ஆவின் பால், அப்புறம் எருமை பால். இதுதான் டீச்சர் முப்பால். இது விக்கிறது எங்க ஊர்ல இருக்கிற பால்காரர். 3 பாலும் கொண்டு வருவார் டீச்சர். அதனால எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன்னா எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் டீச்சர். என்னடா சொல்லிட்டு இருக்க? வாயில வர்றதெல்லாம் அடிச்சு விட்டு கிடக்குறியா? வந்தேன்னு வெய்யி கண்ணாலும் நோண்டி எடுத்துட்டு சொல்லிட்டேன். நீ சொல்றது திருவள்ளுவர் மட்டும் கேட்டாரு வெய்யி மேல இருந்து குதிச்சிருவாடா. அவனை அடிக்கிறதுக்கு கம்பு எடுத்துட்டு வந்துருவாங்கன்னு. என்னடா சொல்லிட்டு இருக்க? டேய் நீ சொல்லு, அதிகாரம்னு என்ன? அவன்தான் ஏதோ தெரியாம ஏதோ சொல்லிட்டு கிடக்குற, அடிச்சு விட்டுட்டு கிடக்குறான். நீயும் ஏதோ நான் அந்த மாதிரி அடிச்சுட்டு கிடந்தேன்னா அப்புறம் பாரு பெரம் எடுத்துட்டு வந்துருவேன். ஒழுங்கா சொல்லிடு, அதிகாரம் எத்தனை வயது இருக்கு சொல்லு. டீச்சர் அதிகாரம் வந்து 2 வகையில இருக்கு டீச்சர். ஒன்னு வந்து எங்க ஏரியாவோட பிரசிடென்ட், அப்புறம் வந்து இன்ஸ்பெக்டர் போலீஸ். இவங்க தான் டீச்சர் அதிகாரம். டே மென்டல், நான் கேக்குறது திருக்குறள் எத்தனை அதிகாரம் இருக்குன்னு கேட்டேன்டா. ஏன்டா இப்படி மண்டையை உருட்டுறீங்க போட்டு? ஐயோ, உங்களை எல்லாம் வச்சுட்டு நான் எப்படா இந்த சிலபஸை முடிப்பேன்? சரி, நான் நேற்று சொல்லி இருந்தேன்ல சுயசரிதை, யாரெல்லாம் முடிச்சுட்டு வந்தீங்க, யாரெல்லாம் முடிக்கல? முடிக்காதவங்க கையை தூக்குங்க. நீயாடா? என்னடா பிரச்சனை உனக்கு? சொல்லு, எதுக்கு முடிக்காம வந்த? இல்ல டீச்சர், நான் கரெக்டா முடிச்சிட்டேன் டீச்சர். எங்க வீட்ல இருக்கிற பசுதா பசிக்குதுன்னு பிடிக்கும் தின்னுருச்சு டீச்சர். ஐயோ கடவுளே, இந்த டீச்சர் வேலைக்கு வந்ததுக்கு நான் எங்க அம்மா கூடயே வேலைக்கு போயிருப்பேன் எங்க வச்சு. டே என்னால முடியலடா இதுக்கு மேல. என்னடா பண்ண போறீங்க? இப்படி எல்லாம் இருந்த வாழ்க்கையில எப்படிடா முன்னேறுவீங்க? நல்லா படிக்கணும்டா, அப்பதான்டா நல்ல வாழ்க்கை கிடைக்கும். இந்த காலத்துல எல்லாம் படிப்பு தான்டா முக்கியம். என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. அப்போ அப்படியா? ரொம்ப சந்தோஷம்டா. இது சொன்னதோட விட்டுறாம செஞ்சு காட்டிட்டு இதுக்கு மேல இருக்குண்டா எனக்கு. சரி சரி, தமிழ்ல கொஞ்சம் நிறுத்திட்டு இங்கிலீஷ் கிளாஸ்க்கு போகலாம். நான் என்ன பண்ண போறேன்னா, இங்கிலீஷ் கிளாஸ்ல நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதையே தமிழ்ல நீங்க சொல்லணும், சரியா? ஓகே டீச்சர், நான் சொல்லட்டா டீச்சர் ஃபர்ஸ்ட்? அப்படியா, நீ சொல்ல போறியா? சரி சொல்லு, நீயே சொல்லு. இப்ப பாருங்க டீச்சர், நீங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் நான் லண்டன் இங்கிலீஷ்ல பதில் சொல்ல போறேன். அப்படியா? சரி, நான் கேக்குறேன். நான் நேற்று பலாப்பழம் சாப்பிட்டேன். சரி, வெரி குட்டா. இன்னொன்னு கேக்குறேன். நான் நேற்று ஈச்ச பழம் சாப்பிட்டேன். இது எப்படி நீ சொல்லுவ? ஐயோ தெரியலையே, என்ன பண்றது? I am eat yesterday each fruit means. டே நீ என்ன ரொம்ப நேரம் கையை மேல தூக்கி வச்சிட்டு இருக்க? வேண்டதல்ல கீழே போடுறா. டே ஈச் ஃப்ரூட்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு பழமும் அர்த்தம்டா. அதுக்கு பேர் அது இல்ல, வைல்டு டேட்ஸ் தான் பேரு. சரியா? தெரிஞ்சுக்கோ. ஐயோ, உங்க கூட பேசி என்னால சமாளிக்க முடியாதுடா. நான் இன்னொரு கேள்வி மட்டும் கடைசியா கேட்டுக்கிறேன். நீங்க பெருசானா எல்லாரும் என்ன பண்ண போறீங்க? மிஸ், நான் சிங்கப்பூர் போக போறேன் மிஸ். அங்க போய் டாலரா சம்பாரிச்சு ஒரு பெரிய கார் வாங்க போறேன் மிஸ். அப்பனா நல்லா படிக்கணும்டா, அப்பதான் போக முடியும். சரிடா, நீ என்ன பண்ண போற? மிஸ், நான் இவன் கூடயே நானும் சிங்கப்பூருக்கு போயிருவேன் மிஸ். அவன் ஒரு கார் வாங்குறேன்னு சொன்னானல்ல, அதுக்கு நான் டிரைவரா போக போறேன் மிஸ். நாங்கெல்லாம் ஒன்னாவே இருக்க போறோம். அப்படியா? நல்ல எண்ணம். அதுக்கு முதல்ல நீங்க அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணணும், பாஸ் ஆகணும். அப்பதான் நீங்க சிங்கப்பூர் போக முடியும். அதெல்லாம் போயிருக்கு மிஸ், எனக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ்ல இருந்து பாஸ் ஆகி அடுத்த கிளாஸுக்கு போறீங்களான்னு பாருங்க, அப்புறம் சிங்கப்பூர் போகலாம். உங்க கூட பேச என்னால சமாளிக்க முடியாது. நீ பெல் அடிக்க போறாங்க, நான் கிளம்ப போறேன்.
ஓகே பாய்.